சரி, நான் கொஞ்சம் காத்தோட அங்கிட்டு நடந்துட்டு வரேன். உங்க அப்பாட்ட நான் எங்க போயிருக்கேன்னு கேட்டா சொல்லிடு என்ன. உங்க அப்பா என்னை காணோம் காணோம்னு தேடிட்டு இருக்க போறாரு என்ன, சொல்லிடு என்ன, மறக்காம சொல்லிடு. சொல்லாம அப்புறம் உங்க அப்பா தேட போறாரு நீ. அதெல்லாம் சொல்றேன். சரி, காத்தோட எங்க நடக்க போறீங்க, யாரை பார்க்க போறீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? வீட்டு பாடம் இருக்குல்ல, அதை போய் பண்ணிட்டு போப்பா சோமோ. அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. நான் எங்க போறேன் என்ன பண்றேன்லாம் நீ வந்துட்டு நீ வேவு பார்க்கணும்னு ஒன்றும் தேவையில்லை, புரியுதா? வீட்டு பாடத்தை ஒழுங்கா முடிக்கிற வேலையை பாரு. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போதைக்கு எனக்கு வீட்டு பாடம் உங்களை வேவு பார்க்கறது மட்டும்தான். அது உனக்கு தேவையில்லாதது. அப்புறம் தேவையில்லாம நீ பிரச்சனையில மாட்டிப்ப. நான் வந்துட்டு இந்த மருது ராயன் மாதிரிலாம் கிடையாது. அவங்களோட மோசமான கூட்டம் நாங்களாம். சரியா? எங்கள்கிட்ட எதுவும் வச்சுக்காத. அப்பனா உங்களை தான் முதல்ல இது பண்ணணும். உங்களை இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கல, இல்ல ஊரை விட்டு துரத்துலன்னா வச்சுக்குவேன். அதான் எங்களோட கூட்டத்தோட குறிக்கோள். கண்டிப்பா பண்ணுவோம்டா இவ்வளவு பேசுறதுக்கு நீ. கெட்டது பண்ண நினைக்க நீங்களே தைரியமா இந்த ஊர்ல தெரியும் போது நல்லது பண்ண நாங்க எதுக்கு பயந்து இந்த ஊரை விட்டு ஓடணும்? எப்படி எங்களை ஒதுக்கி வைக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். இதை நான் சவாலாவே எடுத்துக்கிறேன். கடுகு சைஸுக்கு இருந்துகிட்டு எனக்கே நீ சவால் விடுற பாத்தியா? பாத்துக்கலாம்டா நீயா நானு. பாத்துக்கலாம். இப்படிதான் நிறைய பேர் வந்துட்டு வசனம் பேசிட்டு போனவங்க யாரும் வந்துட்டு என்னையே ஜெயிச்சதா இல்ல. அந்த வயசுல நீங்களும் இருக்க போறீங்க. சரி, பாத்துக்கலாம். நான் வெறும் கதையெல்லாம் சொல்லல, உண்மையாதான் சொல்றேன். சரி, நீ நகரு. நான் வந்துட்டு முக்கியமான வேலைக்கு போறேன். சும்மா நொயின்னு பேசிக்கிட்டு நேரத்தை வந்துட்டு வீணாக்கிக்கிட்டு தள்ளு தள்ளு. எந்திரி. என்ன என்னை எதிர்கொள்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு பயமா இருக்கா? தப்பிச்சு விடலான்னு பாக்குறீங்க. நான் கேட்கறதுக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டீங்க நீங்க. உனக்கு நீ பதில் சொன்னேன்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லப்பா தம்பி. கொஞ்சம் நகல்றியா? என் வேலைக்கு நான் போனோம். இங்க என்ன நடந்துச்சு சொல்லி உன்னோட முதலாளிக்கு சொல்ல போறீங்க அதானே? கூடிய விரைவில் உங்க முதலாளி யாருன்னா நான் கண்டுபிடிச்சு இந்த ஊர் முன்னாடி நிப்பாட்டுறேன் இல்லையா பாருங்க. உங்க கூட்டத்தையும் நான் அழிக்கிறது தான் என்னோட முதல் வேலை. அதான் என்னோட முதல் வீட்டு பாடமே. நீ என்னதான் பண்ணாலும் கனவுல கூட எங்களை உன்னால கண்டுபிடிக்கவே முடியாதுப்பா தம்பி. தேவையில்லாத முயற்சி நீ வந்துட்டு கை விட்டுறது நல்லதுன்னு உனக்கு சொல்றேன். தேவையில்லாம இதுல நேரத்தை வீணாக்காம ஒழுங்கா படிச்சு இடம் பிடிக்கும்னு சொல்லிட்டு உங்க அப்பா ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு தெரியுதால உன்னைய பத்தி. அதை பண்ற வேலையை பாரு, போ. எங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நான் பெரிய ஆளா வந்து காட்டுவேன். உங்க கூட்டத்தை அழிச்சியும் காட்டுவேன். பாத்துக்கலாம். எல்லாம் வாய் வார்த்தை வசன வார்த்தை தான்ப்பா. உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. நகரு. எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். உங்க அப்பா கேட்டா சொல்லிடு நான் வெளியில போயிருக்கேன்னு. கூடிய சீக்கிரத்துல உங்க கூட்டத்தை நான் கண்டுபிடிச்சு இந்த பஞ்சாயத்து முன்னாடி நிப்பாட்டுறேன். இது இந்த சோமுவோட சபதம். எங்க அப்பாவையே வந்துட்டு அழிக்கணும்னு நினைச்சு ஒரு கூட்டமாவே திரியுறீங்க நீங்க. பாத்துக்கிறேன்டா நீங்களா நானான்னு. நீங்க என்னதான் திட்டம் திட்டினாலும் சரி, என் சைடு வந்துட்டு அது செல்லுபடி ஆகவே ஆகாது. உங்க மேல எப்போதுமே என்னோட கண்ணு இருக்கும். முதல்ல இந்த கூட்டத்தோட முதலாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சாதான் மொத்தமா வேரோட இந்த கூட்டத்தை அழிக்க முடியும். இல்லைன்னா இப்படிதான் இவன் போனா இன்னொருத்தன் முளைச்சு வந்துகிட்டே இருப்பான். எங்க அப்பாவும் எங்க இருந்தா இந்த மாதிரி ஆட்களெல்லாம் தேடி போய் பிடிச்சிட்டு வராரோ தெரியல. இவரை காப்பாத்துறதே என்னோட பொழுது வேலையா இருக்கு. முதலாளிக்கு நம்ம வந்துட்டு எந்த இதுவுமே போய் இத்தனால தகவல் சொல்லவே இல்லை. சொல்லலான்னு போலான்னு வந்தா இந்த குட்டிச்சாத்தா நம்மளை பார்த்துருச்சு. என்னென்ன பண்ண அடுத்து காத்திருக்கோ தெரியல. வாய் வேற விட்டுட்டோம். இன்னும் நம்மளை என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. பிரச்சனை மேல பிரச்சனை. நம்ம எஜமா நம்மளை என்னன்னு நினைச்சிருப்பாரு? காசை வாங்கிட்டு வேலை ஒன்றும் பார்க்க மாட்டேன்னு நினைச்சிருக்க மாட்டாரா? வேலையா எஜமான்ட்டு இங்க என்னென்னலாம் நடந்துச்சுன்னு போய் சொல்லணும். நான் இங்கேயே அவர் வந்துட்டு தங்கிட்டேன்னு நினைச்சிட போறாரு. குடிச்சாட்டம் தொல்லை தாங்க முடியல. இதுக்கு முதல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அப்புறம் தான் நம்மளோட திட்டத்தை தீட்ட ஆரம்பிக்கணும். இவனை நான் பாதி இதுல வந்து அடக்கிட்டாலே எனக்கு முழு பிரச்சனை வந்துட்டு கொஞ்சம் குறையும். நல்லத முதல்ல கீழே இறக்கிறதுக்கு இந்த பையனை முதல்ல கீழே இறக்கினாதான் உண்டு. ஏன்னா இந்த பையன் தான் வந்து அரண் மாதிரி நல்லரசுக்கு நின்றுட்டு இருக்கான். இவனை கடத்தி எங்கேயாவது கொண்டு போய் பதுக்குனாதான் முதல்ல வந்துட்டு நல்லரசை நம்ம ஏதாவது பண்ண முடியும். இவன் இருக்கிற வரைக்கும் அவனை தொட கூட நம்மளால முடியாது. அதுக்கு முதல்ல ஏதாவது திட்டத்தை தீட்டணும். எஜமான்கிட்ட போய் சொல்லுவோம், அவர் ஏதாவது சொல்லுவாரு. அந்த பிச்சைக்கார பையன் இப்ப கையை நீட்டி பணத்தை வாங்கிட்டு ஒரு செய்தியும் ஒன்னும் சொல்றது இல்ல. 3 நேரமும் அங்க உட்காந்து நல்லா நல்லா சாப்பிடுறான் போல. ஒரு தகவலாவது தேடி வந்து சொல்றானா? சரி ஒண்ணுது கொடுத்துருக்கோமே வந்து சொல்றானா? எதுவுமே கிடையாது. நானும் கவனிச்சேன் தலைவரே. அவனும் என்கிட்ட கூட எதுவுமே வந்து சொல்லல தலைவரே. என்ன பண்றது? நான் அவனை பார்த்தும் ரொம்ப நாள் ஆச்சு. ஒருவேளை ஏமாத்திருப்பானோ? அவன் மட்டும் ஏமாத்துறான்னு தெரிஞ்சுச்சுன்னா வச்சுக்குவேன், உன்னையே தாண்டா பிடிப்பேன்னா நகை கடைக்காரா. இந்த வெயில் வேற மண்டியை பொழக்கிற மாதிரி இருக்கு. எப்பா வீட்டுக்கு போயிட்டு அந்த ஏசியை ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாதான் மனசு ஆறும். என்ன தலைவரே புதுசா ஏதோ சொல்றீங்க? ஏசினா என்னது தலைவரே? ஏசினா அது வந்துட்டு ஒரு பெட்டி மாதிரி இருக்கும்டா. அதுல இருந்து குளிர்ச்சியா காத்து வரும். நல்லா ஜில்லுன்னு இருக்கும். இந்த வெயிலுக்கு அதுல போய் உட்கார்ந்தோம்னா வச்சுக்குவேன் நல்லா இருக்கும். அதுதான் உங்களுக்கு எல்லாம் எங்க தெரிய போகுது. இங்க உங்களுக்கு எல்லாம் வந்து இந்த காத்தாடி மிஷின் இருக்கிறதே பெரிய விஷயம். இந்த ஏசி பத்தி தான் உங்களுக்கு எங்க தெரிய போகுது. ஓ, அப்படிலாம் இருக்கா தலைவரே? அடுப்பு மாதிரி இருக்குமா? மேல உட்கார்ந்தோம்னா ஜிலுன்னு காத்து வருமா என்ன?
ஆமா, சமைக்கிற அடுப்பு மாதிரி இருக்கும். நல்லா தான் பொட்டி மாதிரி இருக்கும் சொல்றேன், அடுப்பு மாதிரி இருக்குமா அடுப்பு. அது செவுத்துல மாட்டிருக்கும்டா. நம்ம கையில இந்த டிவி எல்லாம் பார்ப்போம் தெரியுமா, அதுக்கு ஒரு ரிமோட் கொடுத்துருப்பானுல, அது மாதிரி அதுக்கும் ஒரு ரிமோட் இருக்கும். அதுல நம்ம ஒரு பட்டனை வந்துட்டு தட்டி விட்டுட்டோம்னா அது பாது சில்லு 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 சில்லுன்னு காத்து வரும். அவ்வளவுதான். அப்படியே போய் படுத்தோம்னா வச்சுக்கோங்க, சொற்குலோக வாழ்க்கை தான். தலைவரே பயங்கரமா தான் தலைவரே இருக்கீங்க. எல்லாம் வந்துட்டு வெளிநாட்டு சமாச்சாரமா? ஆமாண்டா, அங்க இருக்கும்போது பழக்கி விட்டுட்டாங்க. அதான் வரும்போது கையோட ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இது ரொம்ப அறிவுதான் தலைவர். நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல, எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு. இந்த கும்மாப்பட்டியில வந்துட்டு இருக்கீங்க இப்ப. ஐயோ, அவன் எங்கடா இருக்கான்? அவனை எப்படிடா நம்ம பாக்குறது? அந்த வீட்லயே 3 நேரமும் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குறானா அவன்? போன வேலை என்னன்னே மறந்துட்டான் போல. இப்படிலாம் இருந்தா என்னடா பண்றது? அவனை எப்படியாவது வரவைடா. நானும் அவனை வந்துட்டு பார்க்கணும் தான் தலைவரை பார்க்கறேன். ஆனா முடியலையே. நம்ம நெல்லை விதைச்சா தானே நெல் வரும். விதைக்காமலே நெல்லுங்க நெல்லுங்கன்னு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அவனும் ஏதாவது வந்துட்டு பண்ணாதான் உண்டு, அவனா வந்தாதான் உண்டு. எதுவுமே கிடையாது. நானே அவ்வளவுதான் பாக்குறது. நீங்களே சொல்லுங்க பாப்போம். இப்படியே எல்லாரும் சாக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. என்னோட காசு தான் தண்ணி மாதிரி செலவாகிக்கிட்டே இருக்கு. ஒன்னும் நடந்த மாதிரி இல்ல, ஒரு பிரோஜனமும் இல்ல. என்ன தலைவர் இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்காக என்னென்னலாம் நாங்க பண்றதுக்கு திட்டம் போட்டு வச்சிருக்கோம், நீங்க இப்படி சொல்லிட்டீங்க. ஆரம்பம் இப்படிதான் தலைவர் இருக்கும், போக போக பாருங்க சிறப்பா பண்ணிடலாம். அந்த பையதானே, நான் உங்களை வந்துட்டு பார்க்க சொல்றேன். அவனை எப்படியாவது உங்க கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டிடுறேன். கழுத்து பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு என்னடா நடந்துச்சுன்னு கேட்க மாட்டேன். அப்படியா விட்டுருவோம். நீங்க என்ன தலைவர் இப்படி பேசுறீங்க? இவன் இல்லைன்னா இன்னொருத்தன், இதுக்கெல்லாம் போயிட்டு நீங்க வருத்தப்படலாமா? டேய், நம்மள நம்பி ஒருத்தன் வந்து நம்மளுக்கு விசுவாசமா வேலை செய்யறான்னு சொல்லிட்டு வந்து மாட்டினது இவன் ஒருத்தன் தான்டா. வேற எவன்டா இந்த ஊர்ல நம்மளுக்குன்னு வந்து பேசுவான்? நீ வேற. அதுவும் நல்லரசை எதிர்த்து யார் வருவா? நீனே சொல்லு பாப்போம். இப்படி தானா வந்து மாட்டின ஆட்டை நம்மளே வேணான்னு சொல்லி எப்படிடா துரத்த முடியும்? நீனும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்க. நீனே வந்துட்டு என்னோட திட்டத்துல வந்துட்டு கெடுக்கிறதுக்கு நீனே ஒரு ஆள் போதும் போல. ஐயோ அப்படி இல்ல தலைவரே. திட்டம் வந்துட்டு வேலை செய்யலன்னா 2ஆம் கட்ட நடவடிக்கை நம்ம ஏதாவது பண்ணணும்ல. இவன் இல்லைன்னா இவனுக்கு அடுத்து யாரையாவது நம்ம வச்சிருந்துருக்கணும்ல. அப்போதானே வந்துட்டு நம்ம நினைச்சபடி வந்துட்டு எல்லாத்தையும் சாதிக்க முடியும். இவனையே நம்பிட்டு இருந்தா இந்த பாருங்க, நம்ம 2 பேர் தான் மாறி மாறி பேசிட்டு இருக்கோம். ஆனா ஒன்னும் நடந்த பாடு இல்ல. அவன் போனா என்ன நடந்துச்சுன்னு கூட இன்னும் வரைக்கும் சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல. அதுக்கு நம்ம ஏதாவது பண்ண வேணாமா தலைவரே? நீ சொல்றது சரிதான்டா. அதுக்கு ஆனா வேற யாரா இந்த மாதிரி ஒருத்தன் நம்மளுக்கு கிடைப்பான்? அதை முதல்ல யோசி. நான் வேற அவனுக்கு மூஞ்சுக்கு நேராவே உன்னை பழிவாங்க போகுது நானும் வேற சொல்லிட்டு வந்துட்டேன் அந்த நல்லரசு கிட்ட. அதனால நான் தான் அவனுக்கு ஏதாவது பண்ண போறேன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். என்னாலேயே அவன்கிட்ட வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது. நீனும் வந்துட்டு கொஞ்சம் ஏன் ஆளுன்னு அவனுக்கு தெரியும். இப்ப இருக்கிறது அவன் ஒருத்தன் தான். வேற எவனோட போய் எங்கடா நம்ம பிடிக்கிறது? நல்லா யோசிங்க தலைவரே. ஒரு ஆள் கிடைக்காமலே போறாங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். வேற யாரா இருக்கா? யோசிச்சு தான்டா சொல்றேன்.